வேலம்மாள் வித்யாலயா பள்ளிக்கூடத்தோட சீஃப் கெஸ்டே இந்த தூய்மை தெய்வம் தாங்க. உன்னாடைய போர்த்தி 50,000 ரூபாய் காசோலை கொடுத்து இப்படி ஒரு ராஜ மரியாதையா? அத்தனை மாணவர்களுக்கும் இவங்க தாங்க இன்ஸ்பிரேஷன். மனிதன் என்ற சொல்லுக்குள்ளே அடங்காதே பெண்ணே, உயரம் உலகேதான். அமர்ந்தால் உயரம் தெரியாது, நீ நிமிர்ந்தே வா பெண்ணே. மனிதே வெளியே வா, மனிதே மனிதே. இந்த உலகத்துல நல்ல உள்ளங்கள் இருக்காங்க அப்படின்னு காட்டுற விதமா நிறைய செய்திகளை நம்ம பார்த்திருப்போம். அப்படி சமீபத்துல நம்ம எல்லாரையுமே நிகழ்ச்சியில ஆழ்த்தின ஒரு செய்தினா ட்ரிப்ளிகேனை சேர்ந்த இந்த பத்மா அம்மா தான். தூய்மை பணியாளரான இவங்க கஷ்டத்துல ஒரு பக்கம் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் குப்பை கிடங்களை கிடைச்ச 45 சவரன் நகைய அப்படியே எடுத்துட்டு போய் காவல்துறை கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. அதை தொடர்ந்து அதை உரியவர்கிட்டையும் ஒப்படைச்சிருக்காங்க. ஆனா இந்த செய்தியை கேள்விப்பட்ட முதலமைச்சர், சூப்பர் ஸ்டார், தொடர்ந்து பார்த்திபன், பல சமூக ஆர்வலர்கள்னு அத்தனை பேருமே அவங்கள கூப்பிட்டு பாராட்டுறாங்க. அவங்களுக்கு மிகப்பெரிய அங்கீகாரத்தையே கொடுத்திருக்காங்க. அந்த வரிசையில முகப்பேர்ல இருக்கக்கூடிய வேலம்மாள் வித்யாலயா பள்ளிக்கூடமும் இந்த பத்மா அம்மாவை கூப்பிட்டு அவங்களுக்கு ராஜ மரியாதை கொடுத்திருக்காங்க. சால்வைய போர்த்திருக்காங்க. 50,000 ரூபாய் காசோலையும் கொடுத்து கௌரவப்படுத்தி இருக்காங்க. இதை பார்த்த மத்த மாணவர்களுமே ரொம்ப இன்ஸ்பயர் ஆயிருக்காங்க. இந்த வீடியோ சமூக வலைதளங்கள்ல வைரலா பரவிட்டு இருக்கு. வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு பிஹைண்ட் நோட்ஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.